குட் ஆஃப்டர்நூன் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம தமிழ்நாடு ரிவர் மேப் வந்து பார்க்க போகிறோம். ரிவர் மேப்பில் நீங்கள் நிறைய பிளேசஸ் இருக்கும். அதை எப்படி மனப்பாடம் பண்ணுறதுனே உங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்கும். அதனால் நாங்கள் ஒரு ஸ்டோரி வந்து ரெடி பண்ணியிருக்கேன். இந்த ஸ்டோரியை நீங்கள் 2-3 தடவை இந்த மேப்பை பார்த்து நீங்கள் சொல்லி பார்த்தீங்கனாலே போதும். உங்களுக்கு ரிவர் மேப் வந்து ஒரு 10 மினிட்ஸில் நீங்கள் குயிக்காக ரிவர் மேப்புக்கு ரெடி ஆகிடலாம். ஓகேவா? சரி, நீங்கள் இப்போது நான் சொல்கிற ஸ்டோரியை நல்லா நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. இது ஜஸ்ட்டு ஃபன்னுக்காக தான். பசங்களுக்கு எந்த ஒரு இன்டென்ஷன்லேயும் இந்த ஸ்டோரியை வந்து க்ரியேட் பண்ணல. இது நீங்கள் பிளேசஸை வந்து மனப்பாடம் பண்ணணும், கஷ்டப்பட்டு மனப்பாடம் பண்ணாமல் ஈஸியாக ஏதாவது ஒரு ஸ்டோரி மூலமாக தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக தான் பண்ணது. அதனால் முன்னாடியே நான் அதை சொல்லிக்கிறேன். ஓகே, இது வந்து என்னென்னா, ஒரு சின்ன பையன் இருக்கான். அவன் வந்து ஒரு டீனேஜ் பையன் இருக்கான். அவனோட லவ் ஸ்டோரியில் போய் மேரேஜில் போய் முடிகிற ஒரு ஸ்டோரி தான் இது. ஓகே, அந்த பையன் பேர் தாமிரபரணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன் இருக்கான். அவன் ரொம்ப சின்ன பையன். அவங்க சிட்டாக பறந்துக்கிட்டு இருந்த அவனோட வயசு. அப்போது அவங்க ஊரில் மழை பெய்கிற வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம், வாய்ப்பு அப்படின்றது வைப்பார். வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அர்ஜுனான்னு கூப்பிடுவாங்க. ஜாலியாக அதெல்லாம் ஒரு ஃபன் பண்ணிக்கிட்டு அந்த காலத்தில் அவங்க வந்து வாழ்ந்துட்டுருக்காங்க அந்த ஒரு கிராமத்தில். ஓகேவா? அவங்களோட ஊரோட எல்லையில் தான் வந்து வைகை ஆறு வந்து பாய்ந்துட்டுருக்கு. இந்த வைகை ஆற்றை என்றைக்காவது கடந்து போய் அந்தாண்ட போய் ரீச் பண்ணி பார்க்கணும், அங்கே என்ன தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அவனுக்கு ரொம்ப ஆசை. அதனால் ஒரு நாள் எல்லோரும் சேர்ந்து அந்த வைகை ஆறை தாண்டி போகிறப்ப வர்ஷாலி அப்படின்னு ஒரு பொண்ணை பார்க்குறான். அந்த பொண்ணு ரொம்ப வெள்ளையாக அழகாக இருக்கா. அவளை பார்த்த உடனேவே பசங்கள்கிட்ட எல்லாத்தையும் சொல்கிறான். கொல்றாடா அப்படின்னு சொல்கிறான். அன்றைக்கி ஃபுல்லாக அவளையே நினச்சிக்கிட்டு இருக்கான். அப்படி நினைக்கும் போது இங்கே பரம்பிக்குளம் அதை வந்து அவன் அந்த பொண்ணை நினச்சிக்கிட்டு இருக்கும் போதே அவளுக்கு அலர்ட் கொடுக்குது மனசு. இது நம்ம பரம்பரைக்கு செட் ஆகாது, தெரிஞ்சால் அழிச்சிடுவாங்க, கம்முன்னு அமரு, நீதான் உன்னோட விதி அப்படின்னு சொல்லிக்கிறான். பரம்பரை அப்படின்றது தான் பரம்பிக்குளம், அழிச்சிடுவாங்கன்றது அழியார், அமரு அப்படின்னு சொல்கிறது அமராவதி. ஓகேவா? இதை மாதிரி கண்ட நினைப்பையும் சின்ன வயசுலேயே போட்டு அவனுக்கு குழப்பிக்கிறதுனால அவனுக்கு நோய் வந்துருச்சு. அவனோட மனசுக்கும் நோய் வந்துருச்சு, உடம்புக்கும் நோய் வந்துருச்சு. அதுதான் நொய்யல். உடனே அவங்க அம்மா பவானி என்ன பண்ணுறாங்க, பவானி இந்த பயலை இனிமேல் விட்டா சரி வராது, காவேரிக்கு கூப்பிட்டுட்டு போய் அவனோட தலையை முழுகிட்டு காவேரிக்கு கூப்பிட்டு போகிறாங்க. இதுதான் காவேரி ஆறு. காவேரிக்கு கூப்பிட்டு போய் தலை முழுவிட்டு கையோட ஐயரையும் கூப்பிட்டு போயிடணும். இது ஐயரையும் கூட்டிகிட்டு போய் வாணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணை பார்க்குறாங்க. வாணின்ற பொண்ணை பார்க்குறாங்க. கையிலேயே மணி முத்து என்னென்னலாம் கல்யாணத்துக்கு தேவையோ எல்லாத்தையும் கமுக்கமாக ரெடி பண்ணுறாங்க. வாணின்ற பொண்ணை மணி முத்தெல்லாம் ரெடி பண்ணி கமுக்கமாக கல்யாணத்துக்கு ரெடி பண்ணுறாங்க. கூப்பிட்டு போயிட்டு கமுக்கமாக ரெடி பண்ணிவிட்டு கெட்டி மேளம் கொட்டிடுறாங்க. இங்கே தான் இந்த கல்யாண சீக்வன்ஸ் நடக்குது. கல்யாணம் நடந்தாலே எல்லோரும் வேடிக்கை பார்ப்பாங்கல்ல, சுற்றி இருக்கிற பலர். அப்போ சுற்றி பலர்ன்ற பாலார் அப்படின்றது ஓடுதுன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. பலரும் வந்து கமெண்ட்லாம் பண்ணுறாங்க. என்ன கமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்றது தான் இங்கே 2 ஆறு இருக்குது. இப்போ அந்த பொண்ணு ரொம்ப சின்ன பொண்ணாக இருக்கால அப்படின்னு சொல்கிறாங்க. சின்ன பொண்ணு பெண்ணை சின்ன பொண்ணாக இருக்கான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுறாங்க. யார்? பலரும். அதுக்கப்புறம் கல்யாணம் முடித்த உடனே இங்கே ஒரு பலர் இருக்குது பாருங்கள். இந்த கல்யாண சீக்வன்ஸை சுற்றி 3 பாலார் வந்து போடுற மாதிரி இருக்குது. அடுத்தது இந்த கல்யாணம் முடித்தோடனே எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, கோயிலுக்கு போவாங்களா? அப்போ கல்யாணம் முடிச்சுட்டு நேராக இமயமலைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாங்க. இமயமலைக்கு போகணுன்னாலே சிவனுக்கு முன்னாடி என்ன இருக்கும், நந்தி இருக்கும்ல, நந்தியை தாண்டி தானே போகணும். அதனால தான் இங்கே நந்தி. கிட்டத்தட்ட இதில் ஒரு நியர்லி 20 ரிவர்ஸோட நேம் வந்து இந்த குட்டி ஸ்டோரிக்குள்ளே அடங்கிடுச்சு. தேங்க்யூ.